Hi everyone, welcome to Asan Academy. நேத்து Group 2A Mains exam எழுதுறவங்களுக்கு ரெண்டு மேஜர் அப்டேட் TNPSC வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேஜர் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா CBT எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா தான் நீங்க எழுத வேண்டியதா இருந்தது இந்த எக்ஸாம். அது வந்து இல்ல, நீங்க இனிமே OMR பேஸ்ட் தான் எழுத வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு கோயிங் பேக் டு ஸ்கொயர் 1. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த CBT ல இருந்து OMR மாத்தந்தால நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் February 8 அன்னைக்கே எழுதிக்கலாம், February 2 அன்னைக்கு வேணாம்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணி ரீஅலைன் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த ரெண்டு அப்டேட்டால என்னென்ன சேஞ்சஸ் இருக்க போகுதுன்னு மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இது என்னோட பழைய வீடியோல இருந்து உங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா எல்லாருமே இப்போ CBT எக்ஸாம் வழியாவே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. OMR போறதால இந்த பேட்டர்ன்ல உங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்க போகுதுன்னு நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நாங்க வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்டரி சொல்லிடுறேன். 2015ல நாங்க வந்து ஒரு CBT எக்ஸாம் நாங்க எழுதணும். அந்த CBT எக்ஸாம்ல நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன். அதால வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இதை நிறைய பேர் எல்லாம் நெகட்டிவா சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா, இப்போ லேட்டஸ்டா ஒருத்தங்க வந்து ஒரு எக்ஸாம் வந்து TNPSC ஜஸ்ட் ஒரு வாரம் முன்னாடி TNPSC வந்து CBT எக்ஸாம்ல எழுதின ஒரு குரூப் வந்து திருப்பியும் வந்து OMRல எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொலார்படியால. அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, இந்த எக்ஸாம் நீங்க வந்து சப்போஸ் CBTலயே திருப்பியும் எழுதி 30,000 பேர் எழுதுறீங்க இல்லையா, ஸோ அந்த 30,000 பேர்ல நீங்க எழுதிட்டு திருப்பியும் வந்து இதுல கொலார்படி இருக்கு, பிரச்சனை இருக்கு, நிறைய பேர் வந்து மேல் பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க, நிறைய இஷ்யூஸ் வந்துருச்சு, சர்வர் டவுன் ஆயிடுச்சு, இந்த மாதிரி இஷ்யூ காரணத்தை காமிச்சிட்டு திருப்பியும் நீங்க ரீ எக்ஸாம்னு சொல்லியிருந்தீங்கன்னா எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆயிருப்பீங்க. இந்த ஒரு OMRக்கு மாத்துறதுக்கே நீங்க மன உளைச்சலா இருக்கீங்க, ஒரு தடவை சிலபஸ் மாத்துறதுக்கே மன உளைச்சலா ஆயிடுறீங்க. ஸோ இந்த டைம் இது ஒரு மேஜர் டிசாஸ்டர் வந்து தவிர்த்ததாக நீங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் வந்து ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாத்தினதால நிறைய பேர் வந்து இந்த சென்டர்ஸ்லாம் மாறி இருக்கு. இந்த சென்டர் மாத்துறதுக்கு மட்டுமே அவங்க ஒரு இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 14 days டைம் கொடுத்து இது எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்பேன் வந்து 1 month தான். பட் அட்லீஸ்ட் இன்னொரு 3-4 days வந்து அவங்களுக்கு டைம் கொடுத்து எல்லா பசங்களுக்கும், ஏன்னா இப்போ சென்டர் மாறுதில்ல, சில பேர் வந்து வெவ்வேறு ஊருக்கு போயிட்டு நான் இதை வந்து இங்கே அட்டன் பண்ணியிருக்கிறேன்ற ஆளுங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து அதுக்கு ஒரு 5 days டைம் கொடுத்து அதை பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து TNPSCக்கு ஆன ஒரு ரெக்வெஸ்ட். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, CBTலேருந்து OMRக்கு மேட்டர் ஆயிடுச்சா. அப்போ உங்களுக்கு வந்து CBT ஓட OMR ஓட இஷ்யூஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன், சரியா? OMRல இப்போ இது மாறினதால என்ன ஆக போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து CBTல வரது வந்து ரிசல்ட் வந்து will take some more time. CBTல வந்து ஒரு ஏற்கனவே நீங்க பண்ண உடனே ரிசல்ட் இருக்குல்ல, அவங்க வெறும் கம்பைல் பண்ணி தான் கொடுக்க போறாங்க. ஆனா இந்த டைம் இனிமே என்ன ஆகும்னா, OMRல வந்துட்டு பண்றதால திருப்பி அதை மிஷின்ல ஃபீட் பண்ணணும், 30,000 பேருக்கு நாங்க பண்ணணும், அதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும், கரெக்டா? ஸோ அது ஒன்று ஆக போகுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஷேடிங் ப்ராசஸ் வந்து முன்ன வந்து கிளிக் தான். இந்த கிளிக்ன்றது வந்து மில்லி செகண்ட்ல நீங்க பண்ணீங்க. அதால நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நீங்க டெஸ்ட் எழுதும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் முன்னாடி யாருமே 3 மணி நேரம் தாண்டி இருக்க மாட்டீங்க. ஆனால் சேலஞ்சிங் பேப்பராக இருக்கும். ஆனால் இப்போ என்ன ஆக போகுதுன்னா, ஒரு ஷேடிங்க்கும் நீங்கள் மினிமம் ஒரு 5 செகண்ட் டு 10 செகண்ட் எடுப்பீங்க. ஏன் எடுப்பீங்க? ஏன்னா நீங்கள் கொஸ்டினை பார்ப்பீங்க, திருப்பி OMRல போவீங்க, OMRல போய் அந்த கொஸ்டினுக்கான இணையான அந்த ஷேடிங் இடத்த பார்ப்பீங்க. அங்கே நீங்கள் ஒரு தடவை இன்னொரு தடவை நீங்கள் செக் பண்ணிட்டு ஷேட் பண்ணிட்டு திருப்பியும் கொஸ்டின் பேப்பருக்கு போவீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மினிமம் 10 செகண்ட்ஸ் இல்லைனா கூட ஒரு 5 செகண்ட்ஸ். அப்போது நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறீங்க? 200 கொஸ்டின், கரெக்டா? 200 கொஸ்டினுக்கு நீங்க நினைச்சு பாருங்க, 5 செகண்ட் போட்டா கூட 1000 செகண்ட். அப்போ எவ்வளோ நிமிஷம்? மினிமம் 15 to 20 மினிட்ஸ் வந்து நீங்க OMRல ஷேடிங்ல மட்டுமே நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. அப்போ அந்த 20 மினிட்ஸ் வந்து நீங்க நினைச்சு பாருங்க. இப்போ வர கொஸ்டின் பேப்பர்ல இது வரைக்கும் உங்களுக்கு 25 கொஸ்டின் தான் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் இருந்தது. இப்போ வந்து 40 கொஸ்டினா மாறுச்சு. இந்த 40 கொஸ்டின் வந்து மாறினா கூட நிறைய பேர் CBT மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல இருக்கிறதால கிளிக்னு பண்ணிட்டு ஈஸியா வந்து நீங்க போயிட்டே இருந்தீங்க, நீங்க பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க. இனிமே இந்த வர OMR பேட்டர்னில் உங்களுக்கு பேப்பர் கம்ப்ளீஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா 40 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அனாலிட்டிக்கல் மோடில் போட வேண்டியதாக இருக்கிறதால உங்களுக்கு மினிமம் 15 to 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ எக்ஸாக்டாக நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் நீங்கள் ஆக்சுவலாக முடிக்க போகிறீங்க. இது ஒரு பிரச்சனை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இன்கரெக்ட் இதில் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும். CBTன்னு இந்த OMR வந்தாலே இன்கரெக்ட் ஆன்சர் பேப்பர்ஸ் இருக்கும், OMR ஷீட்ஸு, பேஜஸ் மிஸ்ஸிங்கு, இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாமே ஓனர்ஸ் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுது ஆகிடுது, சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடிங் ஆஃப் ரோல் நம்பர்ஸ் ஆர் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் வந்து ஷேட் பண்ணும்போது தப்பாக ஷேட் பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க. கம்ப்யூட்டர்ஸில் வந்து ஒரே ஒரு தடவை என்ரோல்மெண்ட்ஸ் தட் இஸ் ரோல் நம்பர்ஸ் நீங்கள் போட வேண்டியது இருக்கும். ஸோ அதால் இதில் அவ்வளோ பெரிய இஷ்யூஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று
மிஸ்ஸிங் டு ஷேட் ஆன்சர்ஸ் இங்கே வந்து கடகடன் பண்ணும்போது மிஸ்ஸிங் டு ஷேட் ஆன்சர்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து ஓஎம்ஆரில் வந்துட்டு மேபி நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகிடும், சரியா? அதால் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். இப்போ கவுண்ட் ஆஃப் ஏபிசிடிலாம் நீங்கள் கவுண்ட் பண்ணணும் திருப்பியும். ஸோ அதுக்கும் உங்களுக்கு ஒரு டைம் எடுக்கும் ஓஎம்ஆர் போகும்போது. அப்புறம் டைம் கீப்பிங், இப்போ அனலாக் வாட்ச் வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஓஎம்ஆர் பேட்டர்ன் இருக்கும்போது நீங்கள் உடனே வாட்சுக்கு போகணும். ஆக்சுவலாக இல்லைனா நீங்கள் சிபிடியில் எழுதும்போது உங்களுக்கு வாட்ச் தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டரில் டைமிங் ஓடிட்டே இருக்குது. இன்விஜிலேட்டரை நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கணும், இல்லை வாட்ச் கொண்டு வராதிங்கன்ற நிறைய இஷ்யூஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அது ஒன்று இருக்குது. அப்புறம் மெயின் திங், யூ கெனாட் ரீஷேட் ஆர் ரிவ்யூ. இது எனக்கு ஒரு பெரிய மேஜர் செட்பேக்காக தெரியுது. ஓகே, சிபிடி மோடில் வந்துட்டு நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா திரும்பி போகலாம். இப்போ சப்போஸ் ஒரு 10 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்க, 11வது கொஸ்டின் வந்து 2வது கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக இருந்ததுன்னா நீங்கள் போய் 2வது கொஸ்டினோட ஆன்சரை மாற்ற முடியும். இல்லைனா ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு திரும்பி வரணும்னா அதுவும் நீங்கள் திரும்பி வரலாம். ஓஎம்ஆரில் திரும்பி வரலாம், ஆனால் ஓஎம்ஆரில் மாற்ற முடியாது. பெரிய இஷ்யூ இது. ஓகே, அப்புறம் இன்விஜிலேட்டர் டிபெண்டன்ஸ் இருக்குது. இதில் என்னென்னா ஏர்லியாக வந்து பேப்பர் கலெக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு நிறைய இஷ்யூஸ் வந்து நிறைய இது பார்த்துருக்குறோம். ஓகே, ஒரு இன்விஜிலேட்டர் 5 நிமிஷம் முன்னாடி கலெக்ட் பண்ணிவிடுவாங்க, இல்லை ஒரு இன்விஜிலேட்டர் வந்து பதட்டத்தில் வந்துட்டு கொஞ்சம் இன்னொரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இதால் நிறைய இஷ்யூஸ் வரும். இதில் வந்து உங்களுக்கு இருக்காது. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் சொல்லிட்டேன்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்போ சிபிடியில் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு லேப் என்வாயன்மெண்ட், சரியா? எதுக்கு நீங்கள் சிபிடியிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நான் ஆசான் அகாடமியில் எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து ஹாஃப் கிளாஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாமே ஒரு ஆஸ்பிரன்ஸாக இருக்கீங்க, ஒரு டிஎன்பிசி வந்து ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க, அவங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ் இருக்கும்போது அவங்க அதை மாற்றி அமைக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் அதே மாதிரி மாற்றி அமைச்சது நீங்கள் ஒரு 10,000 பேர் மட்டும் இப்படி எழுதுங்க அப்படின்னு சொல்லலை. எல்லாருக்கும் ஒரே பிளாட்ஃபார்ம் தான், எல்லாருக்கும் ஒரே டைப் ஆஃப் எக்ஸாம் தான், எல்லாருக்கும் ஒரே எக்ஸாம் நாள் தான். ஸோ அதால் நீங்கள் எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அது நல்லதுன்னு மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ஒரு லேப் என்வாயன்மெண்ட்டு. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். ஒரு லேப் என்வாயன்மெண்ட்டில் இருக்கும்போது சுற்றி இருப்பாங்க, உங்கள் இன்விஜிலேட்டர் வந்து சுற்றி பார்க்கணும். உங்களால் வந்து கரெக்டான அட்டென்ஷன் கிடைக்காது, ஒரு கிளாஸ் ரூம் என்வாயன்மெண்ட் கிடைக்காது. இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் சிஸ்டம் வந்து கார்ட்போர்டு இருக்கும். நிறைய பேர் அப்படியே எட்டிலாம் பார்ப்பாங்க. அந்த கார்ட்போர்டு இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு தான் இருக்கும். பக்கத்து ஸ்க்ரீன்லாம் நிறைய இடத்துல வந்து தெரியும். கொஞ்சம் அப்படியே எஃபர்ட் போட்டால் தெரியும். இதெல்லாம் நாங்கள் வந்து அனுபவிச்சிருக்கோம். ஓகே, டெக்னிக்கல் இஷ்யூஸ், லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது, சரியா? இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். ஒரு சிஸ்டம் ஆன் ஆகலை, ஒரு இடத்துல சர்வர் பிரச்சனை, ஒரு இடத்துல வந்துட்டு அங்கே அவுட்டேஜ், எது வேணாலும் இருக்கலாம்ல. அப்போது உங்களுக்கு வந்து லேட் ஸ்டார்ட்ஸ் இருக்கும். இன் பிட்வீன் பீப்புள் கோயிங் ஃபார் பிரேக்ஸ். இது வந்து நாங்கள்லாம் எழுதும்போது நாங்கள் இதை பார்த்தோம். ஒரு சிஸ்டம் எதனா ஃபால்ட் இருந்ததுன்னா அவங்க பிரேக்கு போகிறது, அவங்க போய் ஆன்சர் வெரிஃபை பண்ணுறது, இது எல்லாமே நடந்தது 2015. ஓகே, அப்புறம் ஏர் கண்டிஷனிங். இந்த ஏர் கண்டிஷனிங் இருந்தாலே வந்து நேச்சர் கால்ஸ் வரும். ஸோ அதால் வந்துட்டு எப்பவுமே வந்து ஏர் கண்டிஷன் இல்லாத ரூம்ஸில் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்களா இன்னும் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் நிம்மதியாக எழுதுவீங்க. ஆனால் ஃபேன் இருக்கணும், நிறைய இடத்துல ஃபேன் இல்லை. ஓகே, இந்த டைமர் டிக்கிங் என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து இந்த டைமர் வந்து பேக்கில் டிக் பண்ணும்போது நான் ரொம்ப பதட்டப்படுவேன் எக்ஸாமில். இப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் போகும் கிளாக்கு, ஆனால் இங்கே வந்து பேக்கில் போகும். 3 hours, 2 hours 59, 2 hours 58, 2 hours 57 போகும். அப்போ எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கணும், அந்த அசஸ் பண்ண முடியாது நம்மளுக்கு எக்ஸாக்டாக. பட் ஓவராலாக வந்து இதுதான் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். சார் நான் ஒன்று தான் சொல்கிறேன் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும். ஓகே, இந்த ஓகே சேஞ்சஸ் வந்துருச்சு, திருப்பியும் இதே ஒரு தடவை மாற்றுறாங்கன்னு நீங்கள் பார்க்காம, ஓகே நான் ரீ எக்ஸாமுக்கு தள்ளப்படலை அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை எடுத்து அணுகுங்க. அண்ட் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸை நிறையா பண்ண ஆரம்பிங்க. கோ பேக் டு வேதாஸ், அது மாதிரி சொல்கிற மாதிரி கோ பேக் டு ஓஎம்ஆர் ஷீட்டு. அது உங்களுக்கு இன்னும் சேஃபர் தான். இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் இன்னும் ஒரு 1-2 மாதம் மேபி டிலே பண்ணுவாங்க. பட் இப்போ இருக்கிற லீடர்ஷிப் பார்த்தீங்களா டிஎன்பிசியில் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அதே ஐ திங்க் தே வில் மேனேஜ் அண்ட் மெயின்டைன் அண்ட் பப்ளிஷ் த ரிசல்ட் குவிக்லி. ஓகே, நாங்கள் குரூப் 2A மெயின்ஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. எனி ஹெல்ப் இன் குரூப் 2A மெயின்ஸ் வந்து ஆசான் அகாடமி வில் ப்ரொவைட் யூ. கான்டாக்ட் அவர் அகாடமி. தேங்க்யூ ஸோ மச்.